ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் சூப்பராக வேற லெவலில் தரமாக ஜம்முன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூருங்கிற ஊரில் தான் இருக்கேன். இங்கே வந்து வள்ளியூரில் வந்து ஆட்டு சந்தை வாரம் வாரம் நடக்கும். வியாழக்கிழமை 6 மணிலேருந்து வெள்ளிக்கிழமை 9 மணி வரைக்கும் நடக்கும். ஆனால் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நல்ல சந்தை வந்து எல்லா வியாபாரிகள் பொதுமக்கள் எல்லாருமே அதிகமாக கூடுவாங்க. அதனால் நீங்கள் வர்றதா இருந்தால் வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆடு பிடிக்கவோ இல்லை விற்கிறதுக்கோ உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆடுகளை உள்ளே கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ, வெளியே கொண்டு வரதுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இது வந்து வள்ளியூரினுடைய பேரூராட்சி நிர்வாகம் தான் இது வந்து நடத்துது. இது வந்து வள்ளியூர்லேருந்து உங்களுக்கு வந்து வள்ளியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இந்த சந்தை. இந்த சந்தை வந்து ரொம்பவுமே பெரிய சந்தை. மேலப்பாளையம் சந்தை அளவுக்கு இருக்காது, அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து இங்கேயுமே வந்து நிறைய ஆடுகள் வரும். வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள், அதுக்கப்புறம் நாட்டு ஆடுகள், கருப்பு ஆடு, சுத்த கருப்பு, இந்த மாதிரி நிறைய ஆடுகள் வரும். அதை வந்து நம்ம இந்த ஒரே சந்தையில் நம்ம வாங்கிக்கலாம். இதுவுமே வந்து வள்ளியூர் சந்தை ரொம்ப ஃபேமஸான சந்தை. உங்களுக்கு ஆடு விற்கிறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த சந்தையை முயற்சி பண்ணலாம். வாங்க, இன்னைக்கு விளாக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து சந்தையினுடைய ஆடுகள் விலை நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம். வாங்க போகலாம். சந்தையில் ஒரு சுத்த கருப்பு கிடா, நல்ல பார்க்குறதுக்கு நல்ல தெளிவாக நல்ல சூப்பராக இருக்குது, நல்ல மினுமினுப்பாக இருக்குது. இது எவ்வளோக்கு பிடிச்சிருக்காங்க, என்ன ஏதுங்கிறத நம்ம கேட்போம். அண்ணே, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் பக்கத்தில் வடகிச்சி மதில். சூப்பர். இந்த கிடா வந்து எதுக்காண்டி வாங்கிட்டு போகிறீங்க? இது கோயில் ஃபங்க்ஷனுக்காண்டி வாங்கிட்டு போகிறேன். கோயில் ஃபங்க்ஷன் எப்போ வருது? நான் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை. இதில் வந்து கறி மதிப்புன்னா எவ்வளோ வரும்? ஒரு 20 கிலோ கறி இருக்கும். 20 கிலோ இருக்கும். ரைட், ஓகே. இது பல் சேர்ந்த கிடாவா இல்லை 2 பல் கிடாவா எப்படி? இந்த பல்லு 6 பல் போட்டிருக்கு. 6 பல் போட்டிருக்கு. சரி, இதை வந்து இந்த கிடாவை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன? சந்தையில் நீங்கள் நிறைய கிடா இருக்கும், இதை வந்து வாங்க வேண்டிய அவசியம் என்ன? நமக்கு வந்து ரேட்டு ஒத்து வரணும். ஓகே. நம்ம கறி நமக்கு இவ்வளோ காரணமா ஓரளவு பார்க்கணும். சூப்பர். நம்ம கோயிலுக்குலாம் சுத்த கருப்பு கிடா நம்ம தேவை, எல்லாம் பார்க்கணும். பல்லு பார்க்கணும், கால் பார்க்கணும், காது, கொம்பு எல்லாம் பார்த்து தான் வாங்குவீங்க. ரைட், ஓகே, சூப்பர். சந்தையில் இதுக்கு வந்து எவ்வளோ விலை சொன்னாங்க? நீங்கள் எவ்வளோக்கு முடிச்சீங்க கடைசியா? சந்தையில் ஃபர்ஸ்ட் 20 ரூபா சொன்னாங்க. 20 ரூபா? ஆமாம். ஓகே. 20,000. அதுக்கப்புறம் குறைச்சே ஒரு 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 15க்கு முடிச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஆடு வாங்கின உங்களுக்கு அனுபவம் இருக்கா? இருக்குது. அதாவது எதுக்காண்டி வாங்கிட்டு போயிருக்கீங்க? இப்போ வந்து கோயில் ஃபங்க்ஷனுக்கு, இதுக்கு முன்னாடி எதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க? வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வாங்குவோம். அது கலர் கடை வாங்குவோம். கறி கடாங்கிறது கலர் வாங்கிடுவோம். சரி, கோயிலுக்கு இருக்கும்போது சுத்த கருப்பா நம்ம வாங்கி செலவு செய்தோம். அப்படி. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து சந்தையினுடைய விலை நிலவரம் எப்படி இருக்கு? உங்களுக்கு லாபமா இருக்கா? எப்படி? பரவாயில்ல, நீ சந்தை பரவாயில்ல, மீடியமா இருக்கு. அதிக விலைன்னு சொல்ல முடியாது. அதிக விலையும் இல்ல, அதிக குறைச்சலும் இல்ல. மீடியமா இருக்கு. ஓகே, சூப்பர் அண்ணே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒரு அருமையான ஒரு ஒயிட் கிடா, நல்ல பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. அதாவது இது வந்து செம்மறி ஆட்டு கிடா. இது எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, கறி மதிப்பு எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் இது பல்லு எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கிடா பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குது, தெளிவாக இருக்குது. அண்ணன் எந்த ஊர்லேருந்து வரீங்க? சீலாத்திக்குளம். சூப்பர். சீலாத்திக்குளம், ராதாபுரம் பக்கத்தில். சரி, ஓகே. இது வந்து கறி மதிப்பு எவ்வளோ இருக்கும் இந்த கிடாக்கு? இது கறி மதிப்பு ஒரு 17 கிலோ வரும். 17 கிலோ வரும். ரைட்டு. இது எத்தனை பல்லு போட்டிருக்கு? 2 பல்லு. இளங்கடா. ஆமாம். அருமை. எதுக்கு வண்டி பிடிச்சிருக்கீங்க? நம்ம ஆட்டுக்கு. எப்படி இந்த ஆட்டுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கிடா தான் நல்லா இருக்கும்னு எப்படி நீங்க முடிவு பண்ணீங்க? சுத்தமான மயிலம்பாடி, சுத்தமான மயிலம்பாடி. மற்றபடி வேற என்ன இருக்கு இதுல? இது கிடா இளங்கடா, இன்னும் 10 வருஷம் வைக்கலாம். 10 வருஷம் வச்சுக்கலாம். கேரண்டியா வைக்கலாம். உங்களுக்கு ஆடை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுது. ஆமா, அப்படிதானே? சரி, ஆடு ரொம்ப பாக்குறதுக்கு நல்ல தெளிவா இருக்கு. சந்தையில வந்து எவ்வளவு சொன்னாங்க, நீங்க எவ்வளவுக்கு முடிச்சீங்க? அவங்க 20 ரூபா சொன்னாங்க. 20 ரூபா சொல்லி 15,500 15,500க்கு முடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு சந்தையினுடைய விலைவாசி எப்படி? பரவாயில்ல, நார்மலா இருக்குது. சரி, ஏற்கனவே எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல? ஒரு 120 ஆடு இருக்கு. 120 ஆடு. அப்போ நீங்க பெரிய பண்ணையாளர். அப்போ ஆமா, சூப்பர். அப்ப இந்த கடாலாம் வந்து எப்படி மேய்ப்பீங்க? காட்டு மேய்ச்சலுக்கு. ரைட், ஓகே. இது வந்து எத்தனை பொட்டை ஆடுக்கு ஒரு கிடா தேவைப்படும்? 50 ஆட்டுக்கு ஒரு கிடா போடலாம். ஒரு கிடா போதுமா? போதும். அப்ப நீங்க வந்து எத்தனை கிடா வச்சிருக்கீங்க? இப்போ நம்மகிட்ட 4 கிடக்கு, இதோட 5. 4 ஒண்ணு, இது ஒண்ணு 5. சரி, சூப்பர். இது எதுக்காண்டி மயிலம்பாடி கிடாவை எதுக்கு நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? வேற நாட்டு கிடா, செங்குட்டி எல்லாம் இருக்குல்ல, இப்போ அதிகமா எல்லாரும் இதான் விரும்புறாங்க. இது வந்து இதனுடைய குட்டிகள் தரம் எப்படி இருக்கும்?
குட்டி நல்ல உயரமா இருக்கும். அந்த குட்டி 3 மாசம் இது 2 மாசத்துலயே அதே வளர்ச்சி வந்துடும். ஓ, அந்த வளர்ச்சி கொண்டு வந்துடலாம். அதனால நீங்க மயிலம்பாடியை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஆமா, அழகான ஒரு தகவல் சொன்னாரு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாதாரணமா நம்ம நாட்டு குட்டிகளை தேர்ந்தெடுக்கும் போது அது 3 மாசம் வளரக்கூடியதை இது வந்து 2 மாசத்துல அந்த வெயிட் கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ரொம்ப சூப்பர் ஐயா, தெளிவா அழகா சொன்னீங்க. இந்த ஆட்டை கொண்டு போய் நோய் பராமரிப்புக்கு ஏதாவது மருந்துகள், டானிக்கு, ஊசி அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பீங்களா? ஊசி போடணும் போன உடனே. ஆமா. மற்ற ஆடுகளோட இப்ப சேர்த்து விடுவீங்களா இல்ல தனியா வச்சிருப்பீங்களா? இன்னைக்கு கொண்டு போய் உடனே ஆட்டோட விட்டுருவோம். உடனே ஆட்டோட விட்டுருவீங்க. ஆனா முதல்ல தடுப்பூசி போடுவீங்க. போட்டுருவோம். சரி, அடுத்தால இப்போ வரக்கூடியது மழை காலம். மழை காலத்துல எந்த மாதிரி நோய்கள் வந்து ஆடுகளுக்கு வரும்? பல்லுக்கடி வரும், ஆயமும் வரும். அதுக்கு ஊசி இருக்கு. இப்போ சரி, உடனே போட்டாச்சுன்னா சரியாயிரும். உடனே போட்டு காப்பாத்திடுவீங்க. குட்டிகள் வந்து இறப்பு உங்கள்கிட்ட எப்படி இறப்பு வீதம்னு சொன்னா எப்படி வரும்? இறப்பு குட்டிகள்ல அதிகமான நோய்கள் வராது. 2 பல்லு 4 பல்லு பக்கத்துல தான் நோய்கள் கொஞ்சம் வரும். நோய்கள் வரும். அந்த நேரத்துல நீங்க மருந்துகளை கொடுத்து காப்பாத்திடுவீங்களா இல்ல குட்டிகள் இழப்பு ஆயிருக்கா உங்கள்கிட்ட? அது 1-2 போகும். 1-2 போகும். ஏன்னா நீங்க நிறைய ஆடுகள் வச்சிருக்கீங்க. அதுல வந்து நம்ம சொல்ல முடியாது. அதுல போக வாய்ப்பு இருக்கு. எந்த மாதிரி தீவனம்லாம் கொடுத்தா இதுக்கு வந்து ஆட்டுக்கு ஆகாது, இந்த கிடாக்கு ஆகாது? நாங்க ஃபுல்லாவே காட்டு மேய்ச்சல் தான். கைத்தீவனம் எதுவுமே கிடையாது. வீட்டுல எதுவுமே கொடுக்க மாட்டீங்க. காலையில எத்தனை மணிக்கு கொண்டு போவீங்க? 9 மணிக்கு போவோம். சரி, சாயந்தரம் 8 மணி, நைட் 8 மணி ஆயிடும். 8 மணி ஆயிரும் வீட்டுக்கு வர்றதுக்கு. வீட்டுக்குலாம் வர மாட்டோம், காட்டிலே தான். காட்டிலே போட்டுருவீங்க, பட்டி போட்டுருவீங்க. ரைட், ஓகே. இப்போ வந்து விடிய காலையில 7 மணி 6 மணிக்கு அந்த மாதிரி பத்திட்டு போனா நிறைய புல்லு இருக்குமே. அது பனி காலத்துல வந்து புல்லு ஈரமா இருக்கும், ஆடு மேயாது. கொஞ்சம் வெயில் விழுந்த மேயாது. வெயில் அதாவது 9 மணிக்கு மேலதான் அந்த வெயில் வரும். அந்த சமயத்துல கொண்டு போனாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்றீங்க. ரொம்ப நன்றி ஐயா, சூப்பர். தம்பி பார்க்கவே சூப்பரா இருக்க. எந்த ஊர்ல இருந்து வர? ஜேம்ஸ்டவுன். சரி, ஓகே. என்ன படிக்க தம்பி? 8. இது கிடா குட்டியா பொட்டை குட்டியா? 1 கிடா 1 பொட்டை. கொஞ்சம் சரி, ரைட்டு. இது வந்து சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? இது 1 வந்து 5ன்னு சொன்னாவ. இன்னொன்னு வந்து 6ன்னாவ. 6 சொன்னாங்க. கடைசியா 2 சேர்த்து மொத்தம் 11 வருது. நீங்க 2 சேர்த்து எவ்வளவுக்கு முடிச்சீங்க? 2 சேர்த்து 10ன்னு முடிச்சேன். ₹1, அதாவது ₹1000 குறைச்சிருக்கீங்க. இது எதுக்காக வேண்டி வாங்கிட்டு போற தம்பி? நான் இது 1 கோயிலுக்கும் 1 வீட்டுல வளர்க்குறதுக்கு. கோயிலுக்கும் வீட்டுக்கும். சரி, ரைட்டு. கோயில் ஃபங்க்ஷன் எப்போ வரும்? கோயில் ஃபங்க்ஷன் இன்னும் 9 மாசம் இருக்கு. 9 மாசம் வரைக்கும் வளர்க்கணும். எப்படி வளர்ப்ப இத? வீட்டுக்கு கொண்டு போய் நல்லா இறையெல்லாம் போட்டு புண்ணாக்கு தண்ணி எல்லாம் வச்சு. சரி, இறைனா எந்த மாதிரி இறை போடுவ? நீ தோட்டத்துல இருந்து புல்லு பறிச்சு கொண்டு வருவியா இல்ல? தோட்டத்துல இருந்து புல்லு பறிச்சு கொண்டு வருவேன். அப்படியா? அதெல்லாம் யார் செய்வாங்க? அதெல்லாம் லீவ் இருக்கும்போது போய் பறிச்சிட்டு வரோம். நீ லீவ் இருந்துதான் பறிப்ப. மத்த நாள்ல யாரு இந்த ஆடுகளை பராமரிப்பாங்க? மத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பறிச்சு ஆட்டுக்கு போடும். சரி, வீட்டுல இருக்கும்போது யார் இந்த குட்டிகளை பாப்பாங்க? வீட்டுல இருக்கும்போது எங்க அப்பா இல்ல எங்க அம்மா யாராவது பாத்துக்கிடுவாங்க. இது வந்து நீங்க வந்து உங்க ஸ்கூல் படிப்பு போக சும்மா இருக்கிற நேரத்துல இதை பாத்துக்கிடுவீங்க. அப்படியா? ஏற்கனவே எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? ஏற்கனவே 3 ஆடு கடந்து அதெல்லாம் கோயிலுக்கு 1 போக மீதி 2 வீட்டுல இருக்கு. ரைட், ஓகே, சூப்பர். இதையும் போய் வளர்ப்பீங்க. வளர்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் இதுல 1 விலைக்கு கோயிலுக்கு போவோம், மத்தது விலை கொடுப்பீங்க. எந்த மாதிரி வளர்த்து கொடுப்பீங்க? அதாவது பெரிய ஆடுகளா வளர்ந்ததுக்கு அப்புறம் கொடுப்பீங்களா இல்ல அதனுடைய குட்டிகளை கொடுப்பீங்களா? பெரிய ஆடா வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுவும் கொடுப்போம், வேற குட்டிகளும் பெருசா வளர்ந்தானே கொடுப்பீங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க சொன்னீங்க? 5 கன்னியாகுமரி பக்கத்துல 5 கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். 5 கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க. இந்த சந்தைக்கு ஏற்கனவே வந்திருக்கீங்களா? இந்த வெள்ளூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க. நீங்க திங்கள் சந்தை இருக்குல்ல அங்க உங்களுக்கு பக்கத்துல, அங்க போவீங்களா? அங்க அது தூரம்ல. இதுதான் தூரம். உங்களுக்கு வள்ளியூர் சந்தை தான் பக்கம். சரி, இந்த இன்னைக்கு வந்து வள்ளியூர் சந்தையினுடைய விலை நிலவரம் எப்படி இருக்கு? விலைவாசி எப்படி இருக்கு? விலைவாசி இந்த வாட்டி கூடுதலா இருக்குது. சரி தம்பி, ரொம்ப நன்றி. இவ்வளவு அழகா பொறுமையா பதில் சொன்ன. ரைட், ஓகே, சூப்பர், நல்ல படி. நண்பர்களே, இது வந்து ஒரு பிட்ட கோழி. இது வந்து 1300 ரூபா சொல்லியிருக்காங்க. அதே விலையை கொடுத்து வாங்கியிருக்காங்க. கோழி நல்ல பெருசா இருக்கு. இது முட்டை விடுமா அந்த கோழி? இப்ப முட்டை விடுற பருவமா? இந்த கோழியை தேர்ந்தெடுக்க வேண்டிய காரணம் என்ன? இது கோழி வந்து பெருசாட்டு வந்து வெயிட்டா இருக்கு. முட்டை எல்லாம் வந்து நிறைய முட்டை விடும். அந்த முட்டைகளுடைய குஞ்சுகள் வந்து நல்ல தரமா இருக்கும். அதனால இதை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இதை வந்து விலை குறைக்கவே இல்லையா? குறைக்கல. வெயிட் கணக்குன்னு பார்த்தா அந்த கோழி எவ்வளவு வரும்? இது ஒரு 3 கிலோ வரும். 3 கிலோ வரும். சூப்பர், ஓகே. ஐயா, ஊர்ல இருந்து வரீங்க? தாளாக்குடி நாகர்கோவில். சூப்பர். இது வந்து கிடாவா பொட்டையா? 2 பொட்டை ஆடு.
பொட்டு ஆடு. ஆமா. எத்தனை பல்லு போட்டதா எப்படி? பல்லு போட ரெண்டு பல்லு போட்டு. 2 பல்லு போட்டிருக்கு. எதுக்காக வேண்டி பிடிச்சிட்டு போறீங்க? வளர்ப்புக்கு. ஆமா. குட்டி வச்சிருக்கீங்களா வீட்ல? வீட்ல குட்டி வச்சிருக்கோம். எவ்வளவு வச்சிருக்கீங்க? நல்ல மாடு இருக்கு, ஆட்டுக்குட்டி இருக்கு. சரி, ஓகே. இது வந்து செனையாடா எப்படி? செனாச்சு. ஒன்னு சேர்ந்திருக்கு, ஒன்னு சேரல. ஒன்னு வந்து செனையாடு. ஆமா. இன்னொன்னு வந்து செனை பிடிக்கல. இந்த ஆடெல்லாம் எத்தனை ஈத்து ஆயிருக்கும் இதெல்லாம்? இது இன்னும் முதல் ஈத்து ஈனல. முதல் ஈத்து இன்னுமே ஈனல. அது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். சரி, சந்தையில இது எவ்வளவு சொன்னாங்க, நீங்க எவ்வளவுக்கு முடிச்சீங்க? அவள் 15 ரூபா கேட்டாங்க. நாங்க வந்து இப்போ 11 முடிச்சிருக்கோம். 2 சேர்த்தா? 2 சேர்த்து. சூப்பர் ஐயா, ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து என்ன ரகமான ஆடு? இது வந்து கிராஸ் ஆடு. வெள்ளாட்டு வந்து கிராஸ் ஆடு. வேலியாடு. ஆமா. சூப்பர். ரெண்டுமே பார்க்க நல்ல சூப்பரா இருக்கு. எப்படி நீங்க வந்து குட்டியை தேர்ந்தெடுப்பீங்க? எப்படி குட்டியை எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? இது நல்ல குட்டி இல்ல அப்படின்னு வந்து வளர்ப்பிலே தெரியும். அது பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரி, இது மேய்ச்சல் முறை கொண்டு போவீங்களா எப்படி? இல்ல வீட்டுல கெட்டி போட்டு தீவனம் போடுவோம். கெட்டி போட்டு தீவனம்னா எப்படி கொண்டு வருவீங்க? தீவனம் வந்து பில்லு கொலை, அது போல புண்ணாக்கு, இந்த மாதிரி தீவனங்களை இதெல்லாம் போட்டு வளர்ப்பீங்க. அப்படிதானே? நோய்கள் வந்தா எப்படி பராமரிப்பீங்க? ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவாங்க. டாக்டர் என்ன மருந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதெல்லாம் சரி பண்ணிடுவீங்க. நோய்னா எந்த மாதிரி நோய்கள் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு ஆடுக்கு? அந்த மழை காலங்கள்ல கொஞ்சம் நோய் வரும். மழை காலத்துல, அந்த காலத்துல மட்டும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். மத்த காலத்துல உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை வராது. சூப்பர் ஐயா, ரொம்ப நன்றி. ஒரு அருமையான ஒரு செங்குட்டி சூப்பரா இருக்கு. அதாவது காலில் மட்டும் கொஞ்சம் ஒயிட் இருக்கு. அதாவது இது மயிலம்பாடி கிராஸ்ன்னு நினைக்கிறேன். இது எவ்வளவுக்கு வாங்கினாங்க, என்ன ஏது அப்படிங்கறத கேட்போம். ஐயா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சூரங்குடி. சூப்பர். அதுல இருந்து எதுல வந்தீங்க? பைக்ல வந்தீங்களா? பைக்ல. ரைட், ஓகே. இந்த கிடா, இது கிடா தானே? கிடா வந்து எத்தனை பல் போட்ட கிடா? பல் போடல. பல் போடாத இளங்கிடா. அருமை. எதுக்கு வேண்டி வாங்கிட்டு போறீங்க இதை? வளர்க்கறதுக்கு. ஏற்கனவே செம்மறி ஆடுகள் வச்சிருக்கீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை வாங்கிட்டு போறீங்களா? முன்னாடி வாங்கி கொடுத்துட்டீங்க. சரி, இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்ல சுறுசுறுப்பா இருக்குது. இது வந்து எவ்வளவு சொன்னாங்க சந்தையில? எவ்வளவு சொன்னாங்க? நீங்க எவ்வளவுக்கு முடிச்சீங்க? 11 ரூபா சொன்னாங்களா? 10 ரூபா முடிச்சிருக்கீங்க. ரைட், ஓகே. கறி மதிப்புனா இது எவ்வளவு இருக்கும்? 10 கிலோக்கு மேல வரும். சரி, இது ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்க. இது வந்து என்ன கடா? நாட்டு கடாவா? என்ன ரகமான கடா? மயிலம்பாடி கிராஸ். மயிலம்பாடியில கிராஸ். பாருங்க, அது துடிப்பு. அதாவது அது வந்து ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்க. நல்ல வந்து சுறுசுறுப்பா இருக்கு. அதாவது கறி பார்த்தா நல்ல இது வந்து பாத்தீங்கன்னா இங்க பிடிச்சு பார்த்தாலே தெரியும். கறி நல்ல நிறைய கறி இருக்கும் போல இருக்கு. நல்ல சூப்பரா இருக்கு. சரி ஐயா, ரொம்ப நன்றி. சார், எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாகர்கோவில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். சூப்பர். சரி, இது வந்து கிடா குட்டியா பொட்டை குட்டியா? கிடா குட்டி சார். கிடா குட்டி. எத்தனை மாசம் இருக்கும் இது? எனக்கு இது அதெல்லாம் சொல்ல தெரியாது. நான் புதுசு. நீங்க புதுசா பிடிச்சிருக்கீங்க. ஆமா. சரி, என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவுக்கு முடிச்சிருக்கீங்க? இது விலை சொன்னாங்க கூடுதல் 4500 ரூபாய். 4500 கொடுத்துருக்கீங்க. சரி, சூப்பர். நீங்க என்னவா இருக்கீங்க? நான் ஒரு டெக்னிக்கல் லைன்ல வெளிநாட்டுல இருந்தேன் 30 வருஷம் ஆட்டு. சரி, இந்த ஊர்ல வந்து எனக்கு ஒரு டைம் பாஸ் வேணும். டைம் பாஸ். டைம் பாஸ். அதாவது உங்களுக்கு வந்து இந்த பிராணிகள் மேல ஒரு அன்புனால நீங்க வாங்கியிருக்கீங்க. ஒரு 7 டன்னா வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நான். ஒரு 7 ஆடு நம்ம ஏற்கனவே இருக்கு. சரி, வந்தோம். போன தடவை வந்த விலை ஜாஸ்தியா இருந்து வாங்கல. இப்போ வந்தேன். சரி, திரும்ப போறதுக்கு 500 ரூபாய் பரவாயில்லன்னு கொடுத்தாங்க. வாங்கியிருக்கீங்க. சரி, ரைட்டு. வீட்டில் என்ன மாதிரி குட்டிகள் வச்சிருக்கீங்க? எல்லாம் நான் நாட்டு கிடா தான் வச்சிருக்கேன். நாட்டு கிடாவை தான் வச்சிருக்கேன். கிடாவா பொட்டை குட்டி? பொட்டை குட்டி நான் வளர்த்துட மாட்டேன். அதுக்கு கூட அருமை எனக்கு கிடையாது. இல்ல. ஓ, சரி. இதை வந்து நீங்க பாக்குறது போற வீட்டுல யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்களா? இதை வளர்க்குறது யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நான் மட்டும் தான் பார்ப்பேன். நீங்க மட்டும் தான் பாப்பீங்க. இதுக்கு தீவனம்லாம் எப்படி கொடுப்பீங்க? தீவனம் நான் இந்த வயல்ல இந்த புல்ல அறுத்து போடுவேன். சமயங்களில் இந்த புண்ணாக்கு கட்டி போடுவோம். வீட்டில் உள்ள கலந்தி தண்ணி அவ்வளோதான். வளர்ப்பீங்க. அதாவது இந்த ஆடுகளுக்கு நீங்க வந்து நேரத்தை செலவழிக்கணும்னா எவ்வளவு நேரம் செலவழிக்கணும் ஒரு நாளைக்கு? நான் அப்படி என்ன கிடையாது. என்னோட டைம் பாஸ்க்காரனா காலையில் ஒரு 2 மணிக்கு, ஒரு ஈவினிங் ஒரு 3 மணிக்கு, 5 மணிக்கு. அவ்வளோதான். ஆமா. சரி, இதை பெருசா ஒன்றும் மெனக்கிட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் புல் வெட்டி போடுவேன். அப்புறம் அந்த கொஞ்சம் மேலே புண்ணாக்கு தண்ணி கொடுப்பேன். ரைட், ஓகே. இப்போ இதுக்கெல்லாம் வந்து நோய் நொடிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது வரைக்கும் எனக்கு நோயாட்டு வந்த மாதிரி தெரியல. சரி. ஆனால் எல்லாரும் இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லுவாங்க.
நான் நோயில ஏன் போடணும் அப்படின்னு போடுறது கிடையாது. சரி, பிரிவென்டிவ் ஆக்ஷன் ஏதாவது நீங்க நாட்டு மருந்து, அதாவது கை மருந்து அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பீங்களா? கை மருந்து என்னன்னா இது மாதிரி இருமல் மாதிரி வந்தாச்சுன்னா இந்த வெத்தலை, மிளகு இதெல்லாம் எடுத்து நாட்டு மக்கள்கிட்ட கேட்டிருக்கேன். அந்த மாதிரி கஷாயம் மாதிரி செய்து கொடுப்பேன். கொடுத்து முடிச்சிருவீங்க, அது வந்து குணமாயிரும். அப்புறம் அந்த இது கிருமிக்கு மாசம் கிருமிக்கு மருந்து கொடுப்பேன். அது கிருமிக்கு மருந்தா? ஆமா. எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா கொடுப்பீங்க? அது 2 மாசத்துக்கு ஒருக்கா கொடுப்பேன். சில சமயம் மாசத்துக்கு ஒருக்கா கொடுக்கணும். அப்ப அது எதுக்காக வேண்டி நல்லது? எதுக்கு நல்லது? இந்த வயிற்றுல இந்த ஜீரணத்துக்கு நல்லா இருக்கும், புழு இருக்காது. வயிற்றுல புழு இருக்காது, இறை நல்லா எடுக்கும். அதான் வெயிட் கெயின் ஆகும். சூப்பர் ஐயா, நன்றி சார். நண்பர்களே, இது பாருங்க, சுத்த வெள்ளாடு. 3மே வந்து நல்ல, அதாவது புட்ட ஆடு தான். புட்ட ஆடுல வந்து 3மே நல்ல சூப்பர் ஆடுன்னே சொல்லலாம். இது வந்து கொடியாட்டு வகையை சேர்ந்தது. அண்ணே, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இந்த திசையமலை பக்கத்துல, பக்கத்துல உசுரத்தூர் இருப்பான ஒரு ஊர். ஓகே, சூப்பர். இது வந்து எல்லாமே பொட்டாடு தானே? ஆமா ஆமா. இதெல்லாம் வந்து பல் சேர்ந்ததா? பல்லு இனிமேதான் போடுமா? எப்படி? எல்லாம் நல்ல ஆடு. பல்லு இருக்க ஆடு தான். வளப்புக்குள்ள ஆடு. வளப்புக்குள்ள ஆடு. பல்லு எத்தனை நீங்க பாக்கல? அப்போ பல்லு 6 பல்லு. 6 பல்லு. ஓகே, இது வந்து எதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க? 3 பொட்டாடும் வளப்புக்கு. இது இன்னும் எத்தனை ஈத்து கிடைக்கும்? இன்னும் 4-5 வருஷம் வச்சிருக்கலாம். 4-5 ஈத்து கிடைக்கும். 4-5 வருஷம் வச்சிருக்கலாம். 4-5 வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இதெல்லாம் வந்து செனையாடா இல்ல எப்படி? எல்லாம் செனையாடு தான். 3 செனை. 3மே செனை. இளம் செனையா? எத்தனை மாசம் செனை இருக்கும்? எல்லாம் ஒரு 3 மாசம் செனை. 3 மாசம் செனை. சரி, இது 3 ஆடுகளும் வந்து மொத்தமா பிடிச்சிங்களா? ஒரே ஆள்கிட்ட இல்ல தனித்தனியா பிடிச்சிங்களா? 3 ஒரே ஆள்கிட்ட தான். ஒரே ஆள்கிட்ட தான். சரி, எவ்வளவு சொன்னாங்க? நீங்க எவ்வளவுக்கு கடைசியா முடிச்சீங்க? 17 சொன்னாங்க. ஒன்னு 17 ரூபா சொன்னாங்க. சரி, கடைசியா அதுக்கப்புறம் எப்படி பேசி முடிச்சீங்க? 15 முடிச்சிருக்கோம். 3மே 15 45 மொத்தம். ரைட், ஓகே. நீங்க வந்து ஏற்கனவே ஆடு இது மாதிரி வச்சிருக்கீங்களா? ஆமா, வச்சிருக்கோம். எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க? 10 ஆடு வச்சிருக்கோம். 10 ஆடு. இதை வந்து எப்படி நீங்க வளர்ப்பீங்க? மேய்ச்சல் முறையில கொண்டு போவீங்களா? வீட்டுல கட்டி போடுவீங்களா? இல்ல அதை அவுத்து விட்டு அது பாட்டு போயிட்டு வருமா? மேய்ச்சல் முறையில தான். மேய்ச்சல் முறையில யார் பத்திட்டு போவா? ஆடு அதுவே போய் மேய்ச்சிட்டு வந்துடும். அதுவே ஏற்கனவே பழக்கப்பட்ட ஆடுகளோட சேர்ந்து விடும்போது அது போயிட்டு வந்துடும். ஆமா ஆமா. ரைட்டு, சூப்பர். நீங்க வந்து இந்த ஆடுகளை வளர்த்து அதுக்கப்புறம் ஆடா வைப்பீங்களா இல்ல குட்டியா வைப்பீங்களா? எப்படி வைப்பீங்க? குட்டியா வைப்பீங்க. குட்டினா எத்தனை மாசம் குட்டியா வைப்பீங்க? 3 மாசம். 3 மாசம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கொடுத்துருவீங்க. அதாவது எந்த ரேஞ்சில கொடுப்பீங்க? 3 மாசம் குட்டிங்கும் போது எவ்வளவு வரும்? வெள்ளாட்டம் குட்டி 7000 ரூபா வரும். 7000 ரூபா வரும். இந்த ஆடுகளை ஸ்பெஷலா பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுல வந்து எவ்வளவு ஆடுகள் இருக்குது, நீங்க அதையெல்லாம் விட்டுட்டு இந்த கொடியாட்டு ரகம் வேலையாட்டு ரகத்தை பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் குட்டி நல்லா வளர்க்கும். குட்டி வேகமா வளரும். சரி, உங்களுக்கு அதாவது வேகமா வளர்ந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு சேல்ஸும் அதிகமா இருக்கும், லாபமும் கிடைக்கும். ஆமா, அப்படிதானே? அதே மாதிரி இதுக்கு நோய் நொடிகள்லாம் எப்படி வருமா? எதுவும் வராது. இது வந்து அவ்வளோ சூப்பரான ஆடுன்னே சொல்லலாம். அப்படிதானே? சரி ஐயா, ரொம்ப நன்றி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடுகளை வந்து எப்படி எத்தனை மணிக்கு கொண்டு வர்றது, எப்போ சந்தை முடியும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆடு மாடு கோழி வார சந்தை, அதுக்கப்புறம் ஆடு ஒன்றுக்கு வந்து 20 ரூபா உள்ளே கொண்டு போகிறதுக்கு, வெளியில் கொண்டு வர்றதுக்கு 10 ரூபா, அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து வள்ளியூருடைய பேரூராட்சி நிர்வாகம் தான் நடத்துது. இந்த வாசல்லே பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் பனியன் போட்டிருக்காங்கல்ல, இவங்க தான் வந்து உள்ள ஆடுகளை கொண்டு போகிறதுக்கும் வெளியே கொண்டு போகிறதுக்கும் அவங்க வசூல் பண்ணுவாங்க. இந்த சந்தை நல்ல பெரிய சந்தை, இது சூப்பரான சந்தை. ஒரு 3 அருமையான கிடாக்குட்டி அப்படின்னு நினைக்க, சரி தெரியல, அடாஞ்சிட்டே கேட்போம். இது நல்ல உயரமும் தண்டி நெட்டுப்போக்கா இருக்குது. ஐயா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஐயா, நாங்க நாங்குநேரில இருந்து வரோம். நாங்குநேரி. இது 3 வந்து கிடாவா பொட்டையா? 3 கிடா. 3 கிடா தான். கிடாமரி. சூப்பர். இந்த இதெல்லாம் வெள்ளாட்டங்கடா. வெள்ளாட்டங்கடால வெள்ளாட்டங்கடாயில நாட்டுக்கிடா. ரைட். இந்த கிடாவும் எதுக்காக வேண்டி வாங்கிட்டு போறீங்க? கோயிலுக்கு வாங்கிட்டு போறோம். கோயில் கொடைக்கு. எப்போ வருது? கோயில் கூட இன்னைக்கு. இந்த 3மே வந்து கோயில் ஃபங்க்ஷனுக்கு தானா? கோயில் ஃபங்க்ஷன். ரைட், ஓகே. இந்த கிடால வந்து என்ன ஸ்பெஷல் இருக்கு? ஸ்பெஷல் வந்து ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொரு ஒவ்வொன்னு கொடுக்கணும்னு ஒரு ஸ்பெஷல் ஐதீகம் இருக்கு. சரி, அதனால நாங்க வந்து சந்தையில வந்து பிடிச்சிட்டு போறோம். அதனால அந்த கிடாக்களை நீங்க தேர்ந்தெடுத்து கொண்டு போறீங்க. சரி, இதுக்கெல்லாம் வந்து பல்லு போட்டிருக்கா எப்படி? ஆமா, இது பல்லு 4 பல்லு ஆயிட்டு. 4 பல்லு ஆடு இது. சரி, இது 6 பல்லு. இதுக்கு இன்னும் பல்லு போடல. சின்ன இளங்கடா. சூப்பர். இதுக்கு முன்னாடி நீங்க கிடா பிடிச்சிருக்கீங்களா சந்தையில? சரி, இன்னைக்கு சந்தையினுடைய விலை நிலவரம் எப்படி இருக்கு? இன்னைக்கு சந்தையினுடைய விலை வந்து இது ஆவணி மாசம் கடைசி வெள்ளினால இன்னைக்கு கொடைகள் எல்லாம் நிறைவடைய நாள்னால இன்னைக்கு சந்தை கொஞ்சம் கோயில் ஃபங்க்ஷன் நிறைய இருக்கு. கிடாய்களும் கொஞ்சம் ரேட் அதிகமா தான். ரேட் அதிகம். ஆமா, அதனால வந்து இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலா தான் கொடுத்து வாங்கியிருக்கீங்க. சரி, இதுல கறி மதிப்புன்னு பாத்தீங்கன்னா அந்த 2 பெரிய கிடால எவ்வளவு வரும்?
இது ஒரு 18 கிலோ வரும். சரி, அடுத்தது இது 17, 18 ரெண்டும் வரும். 17 வரும். இதுல எவ்வளவு வரும்? இந்த சின்ன இது வந்து ஒரு 7 கிலோ வரும். 7 கிலோ வரும். இவ்வளவுதான். ஆமா. சரி, ரைட்டு. அப்ப இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூடுதலா கொடுத்து தான் வாங்கியிருக்கீங்க. கூடுதலா கொடுத்து தான் வாங்கி. ரைட், ஓகே ஐயா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அருமையான ஒரு கருங்கடா, சுத்த கருப்பு, பார்க்கறதுக்கு நல்ல தெளிவா இருக்கு, நல்ல உயரமும் நல்ல சூப்பரா இருக்கு. ஐயா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மரகாலக்குறிச்சி. சூப்பர். சரி, இது வந்து கறி மதிப்புனா எவ்வளவு வரும் இந்த கடாக்கு? 18 கிலோ வரும். 18 கிலோ தாராளமா இருக்கும். ஓகே, இது எவ்வளவு சொன்னாங்க சந்தையில? 22,000 சொன்னாங்க. சரி, 19,000 வாங்கியிருக்கேன். 3 ரூபா குறைச்சு முடிச்சிருக்கீங்க. எதுக்காக வேண்டி இந்த கடா பிடிச்சிட்டு போறீங்க? சேல்ஸ் வியாபாரம். வியாபாரம். நீங்க வியாபாரியா? கோயில் கொடைக்காண்டி வியாபாரத்துக்கு வாங்கிட்டு போறோம் ஒரு ஆளுக்கு. ஓ, கோயில் கொடைக்கு இதை வாங்கி கொண்டு போய் யாருக்காவது கொடுப்பீங்க? சேல்ஸ். ரைட், ஓகே. அதுல ஒரு சின்ன லாபம் கிடைக்கும் உங்களுக்கு, அப்படிதானே? உங்க ஊர்ல வித்துருவீங்களா, வெளியூர் கொண்டு போவீங்களா? யார் கேட்டாலும் கொடுப்பேன். யார் கேட்டாலும் கொடுப்பீங்க. இதே மாதிரி எத்தனை கடா வச்சிருக்கீங்க? இப்போ 4 கடை இருக்கு வீட்டில். 4 கடா இருக்கு. இதோட சேர்த்து 5. சரி, இதை வந்து நீங்க பொதுவா இந்த மாதிரி இந்த சந்தைக்கு மட்டும் தான் வருவீங்களா, வேற சந்தைக்கு? எல்லா சந்தை எட்டயபுரம் போவோம், மேலப்பழம் போவோம், கைத்தார் போவோம். சரி, பேக்குளம். ஓகே, பேய்க்குளம் எல்லாம் போவீங்க. இந்த ஆடுகளை வந்து வீட்டுக்கு எப்படி கொண்டு போவீங்க? அது நாங்கள் சொந்த ஆட்டோ சவாரி ஆட்டோட தான் வருவேன். சரி, அதில் போட்டு கொண்டு போயிடுவீங்க. சந்தையில் யாரும் கேட்டால் கொடுப்பீங்களா எப்படி? யார் கேட்டாலும் 500 ரூபா கேட்டாலும் வியாபாரம் அப்படியே கொடுத்துருவேன். 500 ரூபா கிடைச்சாலும் கையை மாற்றி விட்டுருவீங்க, அப்படிதானே? ரொம்ப சூப்பர் ஐயா. இது வந்து பல் போட்டிருக்கா, பல் போடலையா? 2 பல்லு. 2 பல் கடா, இளங்கடா. இளங்கடா நல்ல தெளிவா இருக்கு பாருங்க நண்பர்களே, சூப்பரா இருக்கு. ஐயா வந்து கடா பிடிச்சாலும் தெளிவா பிடிச்சிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி வியாபாரிகள் வந்து அவங்க ஆடை பிடிக்கும் போது நல்லா பார்த்து நல்ல சூப்பரா பிடிப்பாங்க. இப்ப சந்தையில வேற கடாலாம் இருக்குது, அந்த கடாயெல்லாம் விட்டு இதை பிடிக்க வேண்டிய காரணம் என்ன? இந்த கொம்பு இந்த நேரத்துக்கு இந்த களை முக கலைக்கு. சூப்பர் ஐயா, ரொம்ப நன்றி. ஒரு சூப்பரான ஒரு செம்மறி கிடா, நல்ல வெள்ளை கலர்ல இருக்கு. ஐயா நீங்க எந்த ஊரு? துரேஷ்னாபுரம். சரி, இந்த கிடா வந்து எதுக்காக வேண்டி பிடிச்சிட்டு போறீங்க? ஆட்டுக்கு. ஓகே, இது வந்து சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? இது சொன்ன 15-16 ரூபா சொன்னாங்க. 16 ரூபா சொன்னாங்க. ஓகே, நீங்க எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? ஒரு 100 ஆடு வச்சிருக்கோம். 100 ஆடு. 100 ஆடு. 100 ஆட்டுல உங்கள்ட்ட கிடா இல்லையா? ஒன்று கடை. ஒரே ஒரு கடா இருக்கு, இன்னொரு கடா தேவைப்படுது. அதாவது எத்தனை பொட்டை ஆடுக்கு ஒரு கடா வேணும்? அது 2, 3 கடா வேணும். 100 ஆட்டுக்கு 3 கடா இருந்தா போதுமா? போதும், அதுக்கு மேல தேவையில்லை. சரி, இது எவ்வளவுக்கு கடைசியா முடிச்சீங்க? 13,200. 13,200க்கு. இதுல கறி மதிப்புன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்? இது 15 கிலோ வரும். 15 கிலோ இருக்கும். இது எத்தனை பல்லு போட்டது? இது பல் போடல. சரி, சந்தையில நிறைய செம்மறி கடா பார்த்திருப்பீங்க, இதை பிரத்யேகமா பிடிக்க வேண்டிய காரணம் என்ன? இது நல்ல குட்டி, அதனால வாங்கணும். இது நல்ல குட்டினா எப்படி செலக்ட் பண்ணீங்க? எப்படி நல்ல குட்டின்னு சொல்றீங்க? குட்டி பார்த்தா எங்களுக்கு தெரியும். குட்டி பார்த்த உடனே நீங்க தெரியும், தெளிவா இருக்கும். இது வந்து தேருமா தேராதா அப்படிங்கறத நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிக்கலாம், அப்படிதானே? நீங்க வந்து ஆடுகளை வந்து எப்படி மேய்ச்சல் முறையில கொண்டு போவீங்களா, எப்படி? காட்டில் தான் மேய். ஆட்டில் மேய்ச்சி கொண்டு வருவீங்க. எப்போ கொண்டு போவீங்க, எப்போ கொண்டு வருவீங்க? காலைல 8 மணி திறப்போம், நைட்டு 7 மணி ஆகும். வரதுக்கு 7 மணி ஆகும். இடையில தண்ணி குடிக்கிறதா, தீவனம் வைக்கிறதா இருந்தா? குளத்துல தண்ணி குடிக்கணும். போற வழியில தண்ணி குளத்துல தான் குடிக்கும். குளத்துல தண்ணி குடிச்சுக்கணும். இப்போ குளத்துல தண்ணியில மோட்டர் தண்ணி குடிக்கும். அப்படியா? அதாவது இந்த ஆடுகளை வந்து அதிகமான தூரம் கொண்டு போகும்போது மெலிஞ்சு போகும்னு சொல்றாங்களா, சதை பிடிக்காதுன்னு சொல்றாங்களா, அதுக்கு என்ன சொல்றீங்க? புல்லு இருந்தா அதெல்லாம் மெலியாது. புல்லு இருந்தா மெலியாது. எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் கொண்டு போகலாம்? நாங்கள் மிஞ்சி போனால் நம்ம வள்ளியூருக்கும் பணவட்டியும் இவ்வளோ தூரம் போகும். 8 கிலோமீட்டர் வரை போகும். 8 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஆடுகள் நல்லாவே, அதாவது ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு ஆடு வந்து எத்தனை கிலோ வெயிட் போடும்? வெயிட் அது கூடும் குறையும். காட்டில் புல்லு மேயப்படுத்த இருக்கு. சாதாரணமாக அந்த அளவுக்குலாம் வெயிட் யாரும் செய்யாது, இறங்க ஒரு ஆள் புல்லு தான் நிதானமாக தான் இருக்கும். அதாவது வெயிட் வந்து ஏறிட்டு தான் போமே தவிர குறையாது. சரி, என்ன மாதிரி ஆடுகளுக்கு நோய்கள்லாம் வர்ற மாதிரி? இப்போ நீங்க 100 ஆடு வச்சிருக்கீங்க, 100 ஆடுகள்ல வந்து நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். எந்த மாதிரி நோய்கள் அதிகமா வரும்? நோய் பல்லு கடி மழை பெஞ்சு பல்லு விழுந்தாலும் பல்லு கடி வரும். சரி, பல்லுகள்ல அதுக்கப்புறம் யாரும் அந்த அளவுக்கு வேற நோய் நிறைய கிடையாது. சரி, அதுக்கு எப்படி பராமரிப்பு எப்படி செய்வீங்க? அதுக்கு மருந்து கொடுக்கணும். மருந்துனா எப்படி? கை மருந்தா இல்ல மெடிக்கல்ல வாங்குவீங்களா? வாங்கி பிராமிட் வாங்கி அடிக்கணும். அப்படியா? சரி, அதுக்கப்புறம் சரியாயிரும். மற்றபடி ஆடுகள் இந்த குட்டிகள்லாம் போடும்போது அதை என்ன பண்ணுவீங்க? அது கூட்டில் அடைப்போம். கூட்டில் அடைக்கணும். கூட்டில் எவ்வளோ நாளைக்கு குட்டிகளை வளர்க்க வேண்டியிருக்கும் வீட்டில்? குட்டியை ஒரு 50 நாள் தான் அடைப்ப மாதிரி அடைக்கணும். 50 நாளைக்கு அடைச்சி அதுக்கப்புறம் மேய்ச்சல் கூட்டு போயிடுவீங்க. ஆட்டில் விட்டுருவோம். அது வரைக்கும் பால் கொடுக்கறது எப்படி? ஆட்டில் அந்தி திறந்து விட்டா பால் பிடிக்கும். மறுநாள் காலையில் அடைக்கணும். சரி, ஓகே. இவ்வளோ நேரம் அழகாக பொறுமையாக பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி ஐயா.